மாற்றுக்குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது நம்ம விஜய் நடிப்பில் கோட் படம் உருவாகிட்டு இருக்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அதில் நடிக்கக்கூடிய கலைஞர்கள், நடிகர்கள் மற்றும் டெக்னீஷியன்ஸ்க்கெல்லாம் எவ்வளவு சம்பளம் அப்படிங்கிறது யாருக்காவது தெரியுமா? அதை பற்றின ஒரு விவரம் தான் இப்போ வெளியே இருக்குது. அதாவது இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக 500 கோடியில் இந்த படம் உருவாகிட்டு வந்துட்டுருக்கு. அதில் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா நம்ம விஜய் அவர்களுக்கு மட்டுமே 210 கோடி சம்பளமாக நிர்ணயிக்கப்பட்டிருக்காமா. மாநாடு படத்துக்கு அப்புறம் ரொம்ப கொஞ்சம் சறுக்கலாக தான் இருந்தது நம்ம வெங்கட் பிரபுவுக்கு. அதற்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் ஜாக்பாட் அடித்த படம் தான் விஜயோட கோட் படம். இந்த படம் இவரோட கரியரில் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிற எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அப்படிப்பட்ட நம்ம வெங்கட் பிரபுவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்தில் 18 கோடி சம்பளம் பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 80s மற்றும் 90s காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா பெண் ரசிகர்கள் எல்லாத்தையும் தன்னோட கட்டுக்கோப்புகளை வச்சிருந்த நடிகர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மைக் மோகன், இன்னொரு பக்கம் பிரசாந்த். இவங்க 2 பேரும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க. இதில் பிரசாந்துக்கு சம்பளம் அப்படின்னு பார்க்கும்போது 4 கோடியாக பேசப்பட்டிருக்காமா. மோகன் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 1 கோடி தான் சம்பளம் பேசியிருக்காங்க. ஏன்னா அவர் ஃபுல்லாக ஃபீல்ட் அவுட் ஆகிருக்கிறதுனால 1 கோடி தான் இப்போதைக்கு பேசப்பட்டிருக்கு. அதோட பார்த்தீங்க அப்படின்னா இயக்குனர், நடன அமைப்பாளர், நடிகர்னு ஜொலிச்சிட்டு இருக்கக்கூடிய நம்ம பிரபுதேவாவுக்கு சம்பளம் பார்த்தீங்க அப்படின்னா 4 கோடி அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. இது தவிர இந்த படத்தோட கதாநாயகியாக இருக்கக்கூடிய மீனாட்சி சௌத்ரி அவர்களுக்கு சம்பளம் அப்படின்னு பார்க்கும்போது 2 கோடி அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. இறுதிக்கட்ட படப்பிடிப்பு நெருங்கிட்டு இருக்கக்கூடிய நிலையில் ரசிகர்கள் ரொம்பவே ஆவலாக இந்த படத்தை எதிர்நோக்கி காத்துட்டு இருக்காங்க. தியேட்டர்ஸில் செப்டம்பர் மாதம் இந்த படம் ரிலீஸ் ஆக இருக்கக்கூடிய நிலையில் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தோட ஓடிடி ரைட்ஸ் எல்லாமே முடிஞ்சிருக்கு. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா செம ஜோராக தான் நடந்திருக்கு. ஏன்னா நம்ம தளபதி விஜய் அவர்களோட மார்க்கெட் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே இருக்குது. அந்த வகையில் இந்த படத்தோட ஓடிடி ரைட்ஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 150 கோடிக்கு சேல் ஆகிருக்கு. இதனால் ஒரு பக்கம் ப்ரொடியூசர் சைட்லேருந்து பயங்கர ஹாப்பியாக தான் இருந்துட்டு இருக்காங்க. இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழா, அதாவது ஆடியோ லான்ச் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எப்பவும் போல் நம்ம தமிழ்நாட்டில், சென்னையில் இல்லாமல் மலேசியா இல்லை சிங்கப்பூரில் நடத்தலாம் அப்படின்னு ஒரு பக்கம் படக்குழு பிளான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்களாமா. ஸோ இதெல்லாம் இருக்கக்கூடிய நிலையில் இன்னும் பல விதமான அப்டேட்ஸ் எல்லாம் கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது. அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலோட ஸ்டே டியூனாக இருங்க.